முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணையாக அல்லாமல் மக்களுக்கு துணையாக இருப்பார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறப்பான பணியின் மூலம் தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிப்பேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி சூளுரைத்துள்ளார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்களான பேரறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். பின்னர் வெப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அவர் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணியிடம் வாழ்த்து பெற்றார். இதையடுத்து சென்னை கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் படத்திற்கு மரியாதை செலுத்தியதுடன் பாட்டி தயாளு அம்மாளிடமும் வாழ்த்து பெற்றார். இதன் பின்னர் சிஐடி காலனியில் உள்ள நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழியின் இல்லத்திற்கு சென்று அவரிடம் வாழ்த்து பெற்றார். இதேபோல மறைந்த திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் இல்லத்திற்கு சென்று அவரது படத்திற்கு மரியாதை செலுத்திய உதயநிதி ஸ்டாலின் திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனை சந்தித்தும் வாழ்த்து பெற்றார். இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்துக்களை மட்டுமின்றி விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். This is more of a responsibility than a post, so I'll definitely try to give my best for the people of Tamil Nadu. And opposition has been saying definitely there will be criticism only. Not everybody will be appreciative of you. I will definitely have to prove it only by my work. இதனிடையே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு துணையாக அல்லாமல் மக்களுக்கு துணையாக இருப்பார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தனக்கு வழங்கப்பட்ட விளையாட்டுத் துறையின் மூலம் இந்தியாவின் கவனத்தை மட்டுமல்லாமல் உலகின் கவனத்தையும் ஈர்த்தவர் உதயநிதி என்றும், தமிழ்நாட்டின் சிறப்பு திட்டங்களை கண்காணித்து வரும் உதயநிதி அவற்றை சிறப்பாக நிறைவேற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். கட்சி வளர்ச்சி மற்றும் மாநில வளர்ச்சியை மனதில் வைத்தே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் முன்பை விட கூடுதலான உழைப்பை அவர் செலுத்திட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து தனது எக்ஸ் பதிவில் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சரின் எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையையும் நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைப்பேன் என்று உறுதியளித்துள்ளார்.